மச்சான் சொல்கிறது உன்னை பற்றி. சினேஷ் வந்து ஃபஸ்ட்டு மதித்து கதை கேட்ட ஆக்டர் நான் தான். அப்புறம் பலூன் முடிச்சிட்டும் ஒரு கதை சொன்னான்னு நினைக்கிறேன். பலூன் படத்தை பார்த்துட்டும் உன்னை நம்பி நான் கதை கேட்டேன் மச்சான். சொன்ன மாதிரி காலேஜில் ஒரு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, பட் ஆனால் பெரிய ஒரு அக்யூஸ்டாக தான் இருந்தான். பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் அது தன்னை தானே ஒரு பெரிய காலேஜ்னாலே ஒரு கெத்தாக சுற்றணும் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு சுற்றுவான். ஆனால் பார்த்தா வெளில அப்படி இருக்கவே இருக்காது. சூப்பர் மச்சி. இந்த மாதிரி எனக்குமே ஆக்சுவலாக தெரில, 3 படம் 4 இது 5 6னா 4 படம் என்னன்னு தெரில. அதுதான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது பெரிய சர்ப்ரைஸாக வச்சுருக்கான். சூப்பர் சினேஷ். கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ நிஞ்சா ரெண்டுத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். பாரத், அர்ஜுன் தாஸ் எல்லாருக்குமே சூப்பர். கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள் மச்சி. லவ் யூ. இது ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச் ஃபங்க்ஷனோட சினீஷோட வெற்றி திருவிழா மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து எல்லாம் வருவாங்கள்ல, எல்லாருக்கும் ஹலோ சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு வச்சுருக்காரு. நடிக்கிறதுக்கோ டைரக்ட் பண்ணுறதுக்கோ யாருக்கும் ஆசை இருந்தால் சினீஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. மொத்த இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருப்பாங்க. யார் வேணுனாலும் யார்கிட்டையாலும் பேசி போய் டைரெக்டாகவே கேட்டுடலாம். அண்ட் நேற்று நைட் தான் ஃபோன் பண்ணி சினீஷ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ உங்கள் கதையை ஒரு பயோபிக்காக எழுதுனா அது கண்டிப்பாக பயங்கரமான படமாக இருக்கும். ஆக்ஷனும் இருக்கும், ரவுடிசமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும்னு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்னிப்பெட் ரேண்டமாக சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு சினீஷை மீட் பண்ணது ஆக்சுவலி லோகேஷை என்கிட்ட கொண்டு வந்ததே சினீஷ் தான். அவர் கொண்டு வந்து இந்த கதையை பயங்கரமாக நம்புகிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் என்று கொண்டு வந்தார். நானும் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்கார். எனக்கு டவுட்டாகவே இருக்குது, சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு. கதை கேட்டு பயங்கரமாக இருக்குன்னு உடனே பிடிச்சி போச்சு. ஒரே சீட்டிங்கில் டக்குன்னு சினீஷ் எதிர்க்கு வந்து எல்லாம் சூப்பர் ப்ரோ, நீங்கள் பண்ண ஹாப்பியானாரு. ஹாப்பின்னு. சரி ப்ரோ என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் காசு கொடுங்க, நான் படத்தை எடுத்து விற்று கொடுக்குறேன்னாரு. நான் வந்து இல்லை ஒரு செகண்ட் புரியல, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே வந்தீங்க, நான் பணம் கொடுத்தா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விற்று கொடுப்பீங்களான்னு. இந்த கான்செப்டில் தான் இப்போ அவர் படம் எடுத்து ஹிட்டு கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் இருக்கார். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னப்போ நான் சிரித்தேன். பட் டெக்னிக்கலாக ப்ரொடியூசருக்கான வேலை அதுதான். ஒரு படத்தை க்ரியேட்டிவாக கரெக்டாக எடுக்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருக்கான வேலை. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக ஒரே நாள் 2 படம் லான்ச் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கான மொத்த காரணமும் அவர் எவ்வளோ அவர் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டாலும் அவரோட ஒய்ஃபு பல்லவி தான். ஸோ பல்லவி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ த ஃபுல் கிரெடிட். இன்றைக்கி இங்கே ஒரு இவெண்ட் நடக்குது, அவர் ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்கிறாரு, நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்காருன்னா யூஸ்வலாக அப்பா அம்மாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஆனால் இவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் ஒய்ஃப் பல்லவிக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி பர்சனல் மூமெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சினீஷ், ஹிஸ் ஒய்ஃப் பல்லவி, ஹிஸ் பிரதர் வினீஷ், அண்ட் ஹோப்பிங் தட் இந்த எடுத்த 2 படமும் மிகப்பெரிய வெற்றியாக வரணும், இன்னொரு நேஷ்னல் அவார்டும் வரணும், என்னோடையும் ஒரு படம் எடுக்கணும், அவர் ஒரு 6 மாதம் நான் கஷ்டப்படுத்தணும், இந்த ஆசையும் இருக்குது. ஹோப்ஃபுல்லி சூன். ஆல் தி பெஸ்ட்.